Hi folks, this is Surya. Welcome to my YouTube channel. வீக தீக சுகன் படம் பார்த்தாச்சு. விக்ரம் சாரும் ஃபைனலாக கம்பேக் கொடுத்தாச்சு. ஒரு அல்ட்ரா ரியலிஸ்டிக் அட் த சேம் டைம் நிறையா மாஸ் பெர்ஃபார்மன்ஸும் உள்ள ஒரு படம். அதாவது அந்த சினிமேட்டிக் ஃபைனஸையும் அட் த சேம் டைம் ரா எனர்ஜியும் கரெக்டாக பிளண்ட் பண்ணி ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம் தான் இந்த வீக தீக சுகன். இந்த படத்தை தேட்டரில் பார்க்க எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ட்ரீட்டு. ஒரு ஃப்ளாலெஸ் டேரக்டிங்காக 16 மினிட் சிங்கிள் ஷாட் சீக்வன்ஸ் சொல்லிட்டு பல ப்ளஸ் வந்து இந்த படத்தில் இருக்குது. இந்த படத்தை பற்றி இன்னும் டீப்பாக அனாலிசிஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த படத்தோட பாசிட்டிவ் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா ரியலிசம். ஸோ இந்த படம் வந்து சினிமேட்டிக்காகவும் இருக்குது, அட் த சேம் டைம் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காகவும் இருக்குது. சீன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிரவுண்டடாக இருக்கும். அதாவது ஒரு ரியல் லைஃப் இன்சிடெண்ட்டை வந்து ஒரு மாஸ் ட்விஸ்ட்டு வச்சு அன்ஃபோல்ட் பண்ணியிருப்பாங்க. படம் ஃபுல்லாகவே இந்த படத்தை அப்படி தான் டீல் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு இந்த படத்தில் சின்ன சின்ன நுவான்சஸ் கூட ஒரு பெரிய மாஸ் சீனாக வந்து நமக்கு வந்து கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், விக்ரம் சார் வந்து பைக்கில் இப்படி ஃபோன் பேசிகிட்டே போவாங்க. அப்போ ஃபோன் பேசி முடிச்சு இப்படி எடுப்பாங்க, அந்த ஃபோன் கரெக்டாக பேக்கெட்டில் வந்து விழும். இது வந்து ஒரு சாதாரணமான சீன் தான். பட் நமக்கு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஒரு மாதிரி என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமேட்டு இந்த மாஸ் சீன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கத்தி கத்தி பேசுகிறது, பிஜிஎம் போகிறது, அப்புறம் ஸ்லோ மோஷன் ஷார்ட்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப ஷட்டிலாக வந்து ப்ளே பண்ணியிருப்பாங்க. விக்ரம் சார் வந்து நான் இந்த காரில் வராமல் அந்த காரில் வந்து உனக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போக்கில் நடந்து பேசிட்டு போவாங்க. எஸ்ஜிஎஸ் கிட்டே அவனை கூப்பிட்ற அப்படின்பாரு. ஸோ இந்த சீன்லாம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஆனால் அந்த கேரக்டருக்கு வந்து பயங்கர ஒரு மாசை வந்து எலிவேட் பண்ணி காட்டும். அதுக்கப்புறமேட்டு இன்னொரு சீனில் வந்து சார் நான் விசாரிச்சிட்டேன் சார், அவன் மளிகை கடை தான் வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் சொல்லும்போது எஸ்ஜிஎஸ் ஒரு லுக் ஒன்று கொடுப்பாரு. அவனை பற்றி நீ தெரியாமல் பேசுக அப்படின்ற ஒரு விஷயத்த அந்த லுக்கில் வந்து கன்வே பண்ணுவாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன நுவான்சஸ்லாம் பயங்கர வந்து மாசாக காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு உள்ள பர்ஃபார்மன்ஸ் பாசிட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் ஆக்டிங். படத்தில் எல்லாருமே விக்ரம் சார் ஆகட்டும், சுராஜ் சார் ஆகட்டும், எஸ்ஜே சூர்யா சார் ஆகட்டும், இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. பட் இவங்களெல்லாம் தாண்டி சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் கூட சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த சித்தா படத்தில் சித்தார்த் சார் கூட ஃப்ரெண்டாக நடிச்சிருப்பார் எஸ்ஐ செல்வம்ன்ற ஒரு கேரக்டர். அவர் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அவர் வந்து ஒரு இன்னசென்ட்டாக இந்த படத்தில் நடிச்சிருப்பார். அவரோட பர்ஃபார்மன்ஸ். அதுக்கப்புறமேட்டு சுராஜ் சாரோட தங்கச்சியாக ஒருத்தவங்க நடிச்சிருப்பாங்க. படத்தில் அவங்க பேர் சிரிஜா, நிஜ பேர் என்னன்னு தெரியல. அவங்களும் பயங்கரமாக ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. யாரும் அந்த பொண்ணு பயங்கர வில்லியாக இருக்கும் போலே அப்படின்ற மாதிரி இருக்கும். இவங்க 2 பேர் மட்டும் இல்லை, எல்லா சப்போர்ட்டிங் கேரக்டரும் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. 5 செகண்ட் 10 செகண்ட் வந்துட்டு போகிறவங்க கூட நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. குட்டி குட்டி குழந்தைங்கள்லாம் கூட நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. பட் இவங்க 2 பேரும் வந்து எனக்கு வந்து ரொம்ப தனியாக வந்து தெரிஞ்சாங்க. அதுக்கப்புறமேட்டு உள்ள ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஷன் சீக்வன்ஸ். படத்தில் ஆக்ஷன் சீக்வன்ஸஸ்க்கு வந்து பஞ்சமே கிடையாது. அதாவது எஸ்பெஷலி தட் 16 மினிட்ஸ் சிங்கிள் ஷாட். அந்த சீனை வந்து எப்படி கோரியோகிராஃப் பண்ணாங்கன்னே தெரியல. இட்ஸ் டூ டிஃபிகல்ட். அஃப்கோர்ஸ் அது வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் சிட்டாடல் அளவுக்கு கிராண்டே இல்லைனாலுமே ஸ்டில் இட்ஸ் த பெஸ்ட் ஒன். அது 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 வந்து ஒரு விஷுவல் ட்ரீட் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ அந்த சீக்வன்ஸ் பற்றி ஆல்ரெடி வந்து இன்டர்வியூஸ்லலாம் கூட வந்து பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு உள்ள ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா டேரக்டிங், ஃப்ளாலெஸ் டேரக்டிங், பயங்கர டைட்டான ஸ்க்ரீன் ப்ளே, எங்கேயுமே போரே அடிக்காது. ஒரு ஒரு ஒன் நைட்டில் வந்து நடக்கிறத வந்து ரொம்ப தத்ரூபமாக, அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரொம்ப ரியலிஸ்டிக்காக ஒரு டைட்டான ஸ்க்ரீன் ப்ளே வச்சு எடுத்திருக்காங்க. எவ்ரி டைலாக், எவ்ரி மாஸ் சீக்வன்ஸ், எவ்ரி பில்டப் சீன்ஸ் எல்லாமே பார்க்க. எஸ்பெஷலி ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து அங்கங்கே சில கேரக்டர் வந்து ஹிண்ட்டு கொடுத்துட்டே இருக்கும். அவன் யார் தெரியுமா, அவன் பண்ண சம்பவம் ஒன்று தெரியுமா அப்படின்ற மாதிரி ஒரு பில்டப் ஒன்று ஏற்றிக்கிட்டே ஒன்று போவாங்க. இப்போ வந்து பில்டப் ஏறிடுச்சு. இப்போ அந்த சீனை வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து ரிவீல் பண்ணுவாங்க. இந்த பில்டப்க்கு மேட்ச் பண்ணுற மாதிரி அந்த சீன் இருக்கும். அந்த இடத்துலலாம் டேரக்டர் வந்து வேற லெவல், சூப்பர். அதுக்கப்புறம் பிஜிஎம், அஃப்கோர்ஸ் ஜிவி பிரகாஷ் அவரோட பிஜிஎம் பற்றி நான் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. சின்ன சின்ன சீனை கூட அப்படி அப்படி எலிவேட் ஆகுது அவருடைய பிஜிஎம்னால. அதுக்கப்புறமேட்டு உள்ள ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட், எடிட்டிங்லேருந்து சினிமோட்டோகிராஃபி வரைக்குமே எல்லாமே வந்து சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிங்க. நமக்கு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நமக்கு ஒரு இம்பாக்ட் ஒன்று க்ரியேட் ஆகுதுல்ல, அந்த இம்பாக்ட்டுக்கு டெக்னிக்கல் டீமில் இருக்க எல்லாமே வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க. அது ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நமக்கு வந்து அப்படியே தெரியும். அதுக்கப்புறமேட்டு ஃபீமேல் ரோல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, மேல் ரோல் வந்து எந்த அளவுக்கு அந்த படத்தை வந்து தாங்கி பிடிக்கிறாங்களோ அதுக்கு ஈக்குவலாக
ஃபீமேல் கோலுமே அந்த படத்தில் ஒவ்வொரு சீனையுமே தாங்கி பிடிப்பாங்க. வெறும் டோக்கன் பாட்டாக மட்டும் ஃபீமேல் கோலை யூஸ் பண்ணாமல் ரொம்ப அவங்களுக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுத்து இந்த படத்தை வந்து எடுத்துக்கிறது ரொம்ப தனித்துவமாக இந்த படம் வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு. எஸ்பெஷலி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த சுராஜ் சாரோட தங்கச்சியை நடித்த பொண்ணுக்கு ஒரு பயங்கர ஸ்கோப்பு கொடுத்துருக்காங்க. துஷாரா அவங்களுமே வந்து மாஸ் சீக்வன்ஸில் வந்து பர்ஃபார்ம் வந்து பண்ணியிருப்பாங்க. எனக்கு வந்து இந்த படத்தில் ரொம்ப பிடிச்சது வந்து அந்த நான் முன்னாடியே சொன்னேன்ல, ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து ஹிண்ட்டு கொடுத்துட்டே இருப்பாங்க. செகண்ட் ஹாஃபில் வந்து அதை வந்து அது மெட்டிகுலஸ்லி கிராஃப்டட் சீனு. அதுக்கப்புறமேட்டு நெகட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, என்ன தான் படம் வந்து ஓவரால் குட் அப்படின்னு இருந்தாலுமே ஒரு 2-3 இடத்துல படம் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு இருந்தது. அப்புறமேட்டு கிளைமேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் அது ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் பேக்கடாக வந்து கோரியோகிராஃப் பண்ணி நல்லாவே இருந்தாலுமே கொஞ்சம் லென்த்தியாக போயிடுச்சோ அப்படின்ற மாதிரி இருந்தது. அதை மட்டும் லைட்டாக ட்ரிம் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு டைட் ஃபினிஷ் வந்து கிடச்சிருந்துருக்கும். அதுக்கப்புறமேட்டு கிளைமேக்ஸில் வந்து ஒரு பிளாஸ்ட் சீன் ஒன்று இருக்கும். அந்த பிளாஸ்ட் சீனோட விஎஃப்எக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிலோ அந்த பாக் லெவல் தான், ஆல்மோஸ்ட் போ குவாலிட்டி. அது வந்து பார்க்கும்போது இது வரைக்கும் கிளைமேக்ஸ் பார்க்கும்போது நமக்கு ஒரு இம்பேக்ட் ஒன்று க்ரியேட் ஆகிக்கும்ல, அது எல்லாமே அது வந்து டீட்ராக்ட் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. அது என்னது டீட்ராக்ட் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு, கம்மி பண்ணிடுச்சுங்க. அதான் மேட்ரு. அவ்வளோதான். ஸோ மொத்தத்தில் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரஸ்டிக் ரியலிஸ்டிக் படம். இந்த படத்தை தேட்டரில் பார்க்க எல்லாருக்குமே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக தான் விளையாடுவாங்க. இந்த படத்துக்கு என்னுடைய ரேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா 9 out of 10. இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.